இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஏசப்பா கூட எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எஸ் காய், நான் சொல்கிறேன் இல்லையா, உலக காரியங்கள்லேருந்து நம்ம எப்படி விலகி வாரோன்னா, உலகத்தில் இருக்கவங்களும் நம்ம எப்படி இருக்கோம், நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கணும். ஓகேவா, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இல்லையா. அவங்க நம்மளுக்காக எப்படி இருக்கணும், இவங்க நம்மளுக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் அவங்க நம்மளுக்காக இருக்க மாட்டாங்க. அப்படி திடீர்னு மாறின பிறகு நம்ம என்ன செய்வோம், மனசு உடஞ்சிடும். ஓகேவா, அப்போ கவலைகளுக்குள்ளாகுவோம். அந்த கவலைனால நிறைய அடிக்ட் ஆகுவோம். இதில் ட்ரக்ஸு, குடிக்கிறது, இது பழக்கத்துக்கு உள்ளாகுவோம். இப்போ ஏசப்பா புல்லுக்கு வந்த பிறகு நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே எதிர்பார்த்து நம்ம தேடி போக தேவையில்லை. ஓகேவா, நம்ம யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க நம்ம மேலே எப்படி நம்ம அன்பு செலுத்தணும். நான் அவளை லவ் பண்ணேன், நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அதை வாங்கணும்னு நினச்சேன், அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஏசப்பா எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயம் உங்கள் கைக்கு வரும். ஓகேவா, நீங்கள் எதுக்குமே எதிர்பார்க்காதீங்க. ஏசப்பா இப்படி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வேணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, அதை நீங்கள் ஜெபத்தின் ஊடாக வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை தேடி கண்டிப்பாக ஏதாச்சும் நீங்கள் நினைக்கிறது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் உலக காரியங்கள் இருக்கபோது எனக்கு எதுவுமே கிடைக்கல. கிடைச்சதெல்லாம் மாயையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்கறத நான் சொல்ல முன்றதுக்கே எனக்கு ஏசப்பா ரெண்டுமே கொடுத்துட்டாரு. ஓகேவா, நிறைய கொடுத்துட்டாரு. நான் நினைக்கிறதுக்கு முன்னுக்கே எனக்கு கொடுத்துட்டாரு. அது அந்த வீடியோ தான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லணும் சொன்னால் நம்ம ஏன் அந்த காரணத்தை நான் போட்ட காரணம் கூட நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பொச்சுன்னு எடுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு க்ளொக்கொன்னு எடுக்கணும், நான் வேலைக்கு போகல எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி நான் சும்மா தான் வந்தேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா, இந்த பாரு உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், உன் ஞாபகமாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். எசப்பாவுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றும் எனக்கு கொடுத்துட்றாரு. அவன் மூலியமாக இதோட 2 காரியம் நடந்துருச்சு எனக்கு. அதுதான் சொல்கிறேன், எதையும் எதிர்பார்க்காம இருங்க. எதிர்பார்க்கிறத உங்களுக்கு ஏசப்பா எல்லாத்துக்கும் முன்னுக்கும் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம்.